சிங்கம் பையன் பாலசிங்கம் பேசுறேன். இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோம் போன் பண்ற சந்தன கட்டைங்கற. அடுத்த தடவை இப்படி பேசுன எங்க அப்பச்சி எங்க அப்பா தா கிட்ட சொல்லி உன்னை சாகடிச்சிருவோம். ஜாக்கிரதை. போன வை. அப்பா, பொம்பளைங்க இன்னும் உங்களுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்லையாப்பா? அடடே பேராண்டி, ஏன்டா உங்க அப்பாவை திட்டுற? எங்க அப்பாவை இப்படி வளர்த்ததுக்கு உங்களை தான் திட்டணும். எங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க என்ன அதே மாதிரி வளர்த்துருக்கணும். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி கண்ட பொம்பளைங்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு போன் பண்ண மாட்டாங்க. சாரிடா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சாரி ஆகுது பூரி ஆகுது. அப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி இனிமேல் போன் வந்துச்சு எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். சாரிடா, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். போனை கொடு. இந்த போன் இருந்தா தானே கண்ட பொண்ணுங்களாம் போன் பண்ணுவாங்க. இனிமே எந்த போனும் வராது. திருந்துட்டேன்டா. இனிமே நல்லவனா வாழ போறேன். குட் பை. இனிமே என் பையனை என் பேரன் பத்திரமா பாத்துக்குவான். அவன் அப்படியே எங்க அப்பா மாதிரிங்க. அவன் எங்க அப்பா மாதிரி. எங்க பரம்பரை ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுது. சொல்லுவீங்களே, நல்லா சொல்லுவீங்களே. இல்ல இல்ல, அவன் எங்க அப்பா மாதிரி தான். இல்லடி, எங்க அப்பா மாதிரி தான். இல்ல இல்ல, அவன் எங்க அப்பா மாதிரி தான். எங்க அப்பா மாதிரி தான் சொல்றேன்ல. சண்டையை நிறுத்துறீங்களா? நான் எங்க அப்பா மாதிரி. நீங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் போய் படிக்கணும். சரிப்பா சரிப்பா, போங்கப்பா, போய் படிங்கப்பா. நந்தினிக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்தா நானும் லக்ஷ்மி ஒன்னா சேரணும்னு என்கிட்ட சொல்லாம கூட லக்ஷ்மியோட கல்யாணத்தை போய் நிறுத்திருப்பா. இவ மனசு மாதிரியே அவளோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். நந்தினியோட ஆசைப்படியே எனக்கும் ரவுடி லக்ஷ்மிக்கும் கல்யாணத்தை நீதான் நடத்தி வைக்கணும். கடவுளே, அத்தை குணமாக என்னால் ஆனதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். என்னதான் மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உன்னோட அருள் இருந்தாதான் அவங்க சீக்கிரமே குணமாவாங்க. சீக்கிரமே அவங்க மேல கருணையை காட்டு. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரதாய நமஹ. ஓம் அப்ஜஜாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்தக்ஷாய நமஹ. லக்ஷ்மி, உன்னை இங்க பாப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல.
இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. உண்மையிலேயே நம்மளோட காதல் தோக்க கூடாதுன்னு அந்த கடவுள் உன்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டான். இப்போ அது நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா லக்ஷ்மி? என்ன புரிஞ்சுக்கிட்டியா?